ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எந்த தோட்டத்தில் நம்ம பைனாப்பிள் அன்னாசி செடி நம்ம நடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரப்பர் மரம் பார்த்தீங்களா. ரப்பர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் எங்கெங்கே தெரியும்னு தெரியல. எங்கள் ஊரில் நிறையவே இருக்குது ரப்பர். இந்த ரப்பர் தோட்டத்தில் தான் நம்ம இந்த பைனாப்பிள் செடியை நடுவோம், இந்த அன்னாசி செடியை நம்ம நடுவோம். இந்த ரப்பர் செடியை நம்ம வைக்கும்போது அது கூட இந்த அன்னாசி செடியும் நம்ம வைப்போம். இந்த ரப்பர் செடி வளர்ந்து வர வர இந்த அன்னாசி செடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 3 வருஷம் வரைக்கும் நமக்கு டைம். இந்த ரப்பர் செடியை வச்சு நம்ம 3 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த பைனாப்பிள் செடியை நம்ம இதில் வச்சுக்கலாம். 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த ரப்பர் செடியோட அந்த கிளைகள் எல்லாம் வந்து நம்ம செடிக்கு மேலே நிற்கிறனால அதுக்கு சரியான வெயில் படாது. வெயில் படாத காரணத்தினால நம்ம அன்னாசி செடியில் வந்து காய்களும் அவ்வளோ கிடைக்காது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் 3 வருஷம் வரைக்கும் டைம். அந்த 3 வருஷத்தில் ஃபுல்லாக அந்த ரப்பர் செடி மூடிடும், நம்ம அன்னாசி செடியவே மூடிடும், வெயில் உள்ள விடாமல் மூடிடும். அப்போ வந்து காய் எதுவும் கிடைக்காது அவ்வளோ. அன்னாசி செடிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வெயில் தேவை. வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம நட்டாலும் வந்து நமக்கு பெரிய லாபம் கிடைக்காது. நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், என்ன சொல்கிறாங்கன்னா இது நிழல்லையும் வரும் வெயில்லையும் வரணும், எல்லாத்துலேயுமே வரும். ஆனால் நமக்கு கரெக்டாக காயெல்லாம் அது கொடுத்து நம்ம நல்ல பிஸ்னஸாக பண்ணணும்னா நமக்கு அது கண்டிப்பாக வெயில் தேவை. நம்ம வீடுகள்லையோ இல்லை நம்ம சின்ன சின்ன தோட்டங்களையோ வச்சோன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வெயில் இல்லாட்டியும் நிழலில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அதுவும் சின்ன காய் போடும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அதை ஒரு தொழிலாக பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வெயில் வேணும். இந்த மாதிரி வெட்ட வழியாக இருக்கணும். வெட்ட வழியாக இருந்துச்சுன்னா தான் நல்ல சூரிய ஒளி கிடைக்கும். நல்ல வெயில் வரும்போது நல்லா வரும், இந்த அன்னாசி செடி நல்லா வரும். இது வந்து ரப்பர் தோட்டம் மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் தென்னை மரம் வச்சுருப்பாங்க. தென்னை மரத்துக்கு இதில் வந்து இப்படியும் போடுவாங்க. தென்னை மரம் நட்டு பக்கத்தில் இந்த அன்னாசி செடி நட்டுருப்பாங்க. இப்படி நிறைய விதமான மரங்களை வைப்பாங்க. வைக்கும்போது சின்ன கண்டாக இருக்கும்போது நம்ம இதை வச்சுட்டா நமக்கும் நல்லா வரும், அவங்க செடியும் நல்லா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.